உங்க வீட்டில் அடிக்கடிக்கு பிரியாணி கேட்குறாங்களா? அப்போ இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பாருங்க. கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரியே இருக்கும். இப்போ பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம், 6 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஹோல் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம், 3 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துட்டு பொன்னிறமாக வறுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். 300 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நான் நல்லா கலந்து விட்டுக்கினேன். இதே கப் அளவுக்கு 3 கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துக்கினேன். 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேன். நல்லா மசாலாலாம் தடவி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டு லாஸ்ட்ல ஒரு 1/2 லெமன் சாறு பிழிஞ்சிக்கலாம். பாருங்க ரைஸ் வந்து நல்லா 70% குக் ஆயிடுச்சு. ஸ்டவ்ல ஒரு தோசை தவா வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல தம் போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பிரியாணியை ஓபன் பண்ணி பார்த்தா பிரியாணி நல்லா குக் ஆயிருக்குங்க. டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க.